ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது முருகப்பெருமானும் சிவனும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான கதை. இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானும் சிவனும் ஒன்றுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க, நம்ம சந்தேகமே பட வேண்டாம், முருகனும் சிவனும் ஒன்றுதான். ஸோ வாங்க டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுயம்பு வேலவன் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வில்வாரணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரகிரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இந்த சுயம்பு வேலவன் கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே சிவபெருமான் தான் பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் நமக்கு காட்சி அளிப்பார். அதாவது சிவன்னா லிங்கம் தானே, லிங்க வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மைதான். ஆனால் இங்கே சிவனும் முருகனும் ஒன்றே அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் தான் பார்த்திங்கன்னா இங்கே லிங்க வடிவில் சுப்பிரமணியராக முருகன் நமக்கு காட்சி தருகிறார். ஸோ இங்கே இருக்கிற வடிவம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவம் தான். ஆனால் நமக்கு அருள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர். அது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அப்படிங்கிற அந்த 2 தேவியர்களோடு தான் நமக்கு காட்சி தராரு. இந்த திருத்தலத்தோட கருவறையில் பார்த்திங்கன்னா நாகாபரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் சுயம்பு வடிவான சிவபெருமானும் பார்த்திங்கன்னா ஒன்றாக தான் காட்சி தராங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலை பார்த்திங்கன்னா சுயம்பு வேலவனாகவே வந்தது தான். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு பழமையான கோயில் அப்படின்னா 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா 27 நட்சத்திரங்களும் அது போக சிவசர்பமும் அப்படின்னா நாகப்பாம்பு தான். அவங்க அது 27 நட்சத்திரங்களும் அது போக நாகமும் முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா வழிபடுகிறார்கள். அதுபோக வள்ளி தெய்வானையுடன் ஒரு ஃபேமிலியாக ஒரு தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அமர்ந்து நமக்கு எப்போவுமே சிவபூஜை செய்கிறார். அதுபோக இந்த கோயிலில் 27 நட்சத்திரக்காரங்களுக்குமே பரிகார ஸ்தலமாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் இருக்குது. ஸோ எந்த நட்சத்திரக்காரர்களும் அவங்களுடைய பரிகாரம் எதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரக்காரர்களும் பரிகாரமாக இந்த ஸ்தலத்தை செலக்ட் பண்ணி பரிகாரம் பண்ணலாம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா இது நட்சத்திர கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்க இந்த சுயம்பு வேலவனை போய் நீங்கள் வழிபடணும் அப்படின்னா படிக்கட்டு ஏறி போகணும். அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300 படிக்கட்டுகள் தான். ஸோ ஒரு 300 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை தான் பார்த்திங்கன்னா இந்த சுயம்பு வேலவன், அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோயில். இப்போ பார்த்திங்கன்னா கதைக்கு வரலாம். இந்த கதை எப்படி உருவாகுது அப்படின்னா, வேல் விளையாட்டில் பார்த்திங்கன்னா மிகவும் வல்லவர் பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட வேலவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் வாழை பந்தலில் இருந்து ஒரு அம்பு அவர் எய்துறாரு. அப்படி முருகப்பெருமான் எய்தக்கூடிய அந்த அன்பு பார்த்திங்கன்னா பர்வதமலை அப்படிங்கிற மலை மேலே போய் பாயுது. அந்த பர்வதமலையில் அவருக்கு தெரியாது அங்கே ரிஷிகள் பார்த்திங்கன்னா தவம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அப்போ அங்கே தவம் பண்ணிகிட்டு இருந்த அந்த சப்த ரிஷிகள் மீது பார்த்திங்கன்னா அந்த அம்பு பாய்ந்து அவரோட தலைகள் துண்டிக்கப்படுகின்றன. ஸோ முருகப்பெருமானோட வேல் கொண்டு தலைகள் துண்டிக்கப்பட்டனால அவங்களோட உதிரம் பார்த்திங்கன்னா ஆறாக பெருக்கெடுத்து மலையில் இருந்து வழிஞ்சு ஓடுது. அந்த உதிரம்னா ரத்தம். அந்த ரத்தம் பெருக்கெடுத்து ஆறாக பாய்ந்ததுனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செய்யாற்றுக்கு என்ன பேர்னா சிவப்பு நதி செய் நதி அப்படிங்கிற பெயர் உண்டு. ஸோ சிவப்பு நதி செய் நதி அப்படின்னா அந்த ரிஷிகளோட ரத்தம் பாய்ந்து அந்த ஆறா ஓடினால தான் இதுக்கு அந்த பெயர் வந்தது. சப்த ரிஷிகளோட தலைகள் வெட்டப்பட்டதுனால முருகப்பெருமானுக்கு ஒரு தோஷம் பிறக்குது. என்ன தோஷம் பிடிக்குது அப்படின்னா பிரம்ம கத்தி தோஷம் அப்படிங்கிற தோஷம் முருகப்பெருமானுக்கு ஏற்படுது அவங்க இறந்து போகிறதுனால. அதனால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அவங்க பார்வதி தாயார் முருகப்பெருமானோட தாயார் முருகருக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. என்னன்னா செய் நதியோட அந்த நதியோட வடக்கரையில் நீ 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா கரை கண்டீஸ்வரரை பார்த்திங்கன்னா நீ வழிபடணும். அதே மாதிரி இடது கரையில் இருக்கக்கூடிய 7 இடங்களில் நீ கைலாசநாதரை பிரதிஷ்டை செஞ்சு ஒரு மண்டலம் நீ பூஜித்து வந்தீங்கன்னா முருகப்பெருமான் உனக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதி தேவியை உபதேசிக்கிறாங்க. ஸோ தன் தாய் பார்வதியை உபதேசித்த மாதிரியே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா செய் நதியோட வலது கரையில் இருக்கக்கூடிய வில்வாரணி அப்படிங்கிற மலையை அவர் தேர்ந்தெடுத்து அந்த வில்வாரணி மலையில் அவர் குடிக்கொண்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7 இடங்கள், அந்த 7 இடங்கள் என்ன அப்படின்னா காஞ்சி, மாதிமங்கலம், கடலாடி, மாம்பாக்கம், எலத்தூர், குருவிமலை, பூண்டி அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறீர்னா அவர்
உட்காந்து தவம் பண்ணி கரை கண்டீஸ்வரரை வந்து வணங்குகிறார். அதே மாதிரி இடது கரையில் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி மலையில் வந்து குடிகொண்டு 7 இடங்களில் வந்து வாசுதேவன் பட்டு, ஓரந்தவாடி, நார்த்தம்பூண்டி, நெல்லிமேடு, மூட்டுப்பாளையம், பழங்கோயில், அது போக மண்டகோலத்தூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து கைலாசநாதரையும் பிரதிஷ்டை பண்ணி 47 அதாவது ஒரு மண்டலம் வந்து வழிபட்டு வராரு. அதனால தான் முருகப்பெருமான் இந்த 14 இடங்களை வழிபட்டு வந்தனால தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த 14 இடங்களிலும் முருகப்பெருமான் வழிபட்ட அந்த சிவாலயங்கள் வந்து இப்போவும் வந்து அமைஞ்சிருக்கு, நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த 14 இடங்களும் முருகப்பெருமான் உட்கார்ந்து தவம் பண்ணனால அவருக்கு தோஷம் நீங்க பெற்றது. அதனால் இந்த 14 இடங்களும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகன் வழிபட்டனால நம்மளும் பார்க்க முடியும். அதனால் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 இடங்களில் 2 மலையை தேர்ந்தெடுக்காரு. அதாவது வில்வாரணி மலை அப்படிங்கிற மலையில், அது போக தேவகிரி மலையில். ஸோ இந்த 2 மலையும் பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தது. அதில் இருக்கக்கூடிய 7 மொத்தம் 14 இடங்களும் பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த தலங்கள் தான். அதுபோக முருகப்பெருமான் வழிபட்ட இந்த 14 சிவாலயங்களையும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் வழிபட்டிருக்காரு அப்படின்னா கிடையாது. முருகப்பெருமான் மாதிரி 2 சிவாச்சாரியார்களும் இந்த 14 இடங்களில் வந்து வழிபட்டு இருக்காங்க. அதாவது வழிபட்டுட்டு வர்றதை வந்து அவங்க வழக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக அந்த 2 சிவாச்சாரியர்களும் ஆடி கிருத்திகை நாளப்போ திருத்தணியில் சென்று முருகப்பெருமானை வந்து வழிபடுறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னா ஆடி கிருத்திகை அப்போ திருத்தணிக்கு வந்து அவங்க 2 பேரால் போக முடியல. அதனால் நம்மளால் முருகப்பெருமானை போய் திருத்தணி தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரோட கனவுலையும் முருகப்பெருமான் தோன்றி திருத்தணிக்கு வந்து வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் வருந்த வேண்டாம், நான் வந்து நட்சத்திரகிரி அப்படிங்கிற குன்றில் வந்து பார்த்திங்கன்னா நடுமலையில் ஒரு சுயம்பு ரூபமாக சிவசுப்பிரமணிய ஐக்கியத்தில் வந்து நான் குடியிருக்கேன். சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும், அது போக 27 நட்சத்திரங்கள், நாகம், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிட்டு வராங்க. அதனால் நீங்கள் நட்சத்திரகிரி மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற சுனையில் ஒரு நாகம் வந்து உங்களுக்கு என்னை பார்க்கறதுக்கு உண்டான வழியை காட்டும். ஸோ அந்த வழியை நீங்கள் பின்தொடர்ந்து வந்து என்னை சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லி கனவுல சொல்லிட்டு மறைஞ்சு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திடுக்கிட்டு விழிச்சு பார்த்துட்டு உடனே நம்ம முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சிவாச்சாரியர்கள் 2 பேரும் புறப்பட்டு அந்த நட்சத்திரகிரியில் கூட நாகம் வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே முருகன் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வந்து இருக்குது. அந்த லிங்கத்தை ஒரு உயிருள்ள நாகம் வந்து பாதுகாத்துட்ருக்கு. ஸோ அந்த உயிருள்ள நாகம் வந்து இந்த குருக்களை கண்டதும் இந்த குருக்களால் தான் இந்த லிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்படணும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த நாகம் அங்கே இருக்க அந்த சிலைக்கு வந்து குடை பிடிக்கிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சிலையாக மாறிவிடுகிறது. அது வரைக்கும் உயிருடன் இருந்து அந்த லிங்கத்தை வந்து பாதுகாத்து கொண்டிருந்த நாகம் இந்த குருக்கள் தான் வந்து இதற்கு சரியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்திற்கு வந்து குடை பிடிக்கக்கூடிய நிலையில் வந்து நிழலாக இருந்து சிலையாக மாறிடுது. அப்போ அந்த குருக்கள் 2 பேரும் ஒரு சிறு கொட்டகை வந்து அந்த இடத்துல அமைச்சு லிங்கத்தையே பார்த்திங்கன்னா முருகனாக வந்து வழிபட்டுட்டு வராங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளி தெய்வானை அவங்க 2 பேரும் சேர்ந்து சமேத முருகன் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்கப்படுகிறது. நாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிவெடுத்து சுப்பிரமணியருக்கு வந்து நிழல் கொடுத்ததுனால அந்த நாகத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் இருப்பது போல் வந்து சிலை வந்து இந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே நாகம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய கழுத்தில் வந்து இருக்கும் பாதுகாப்பாக. அது போக பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக வந்து பாதுகாக்கும். ஸோ முருகப்பெருமானுக்கு வந்து நாகம் வந்து வாகனமாக இருந்த மாதிரி ஒரு சில குறிப்புகள் இருக்குது. ஆனால் அது படம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மயிலுடைய வாயில் வந்து பாம்பு வந்து கொத்திட்டு இருக்க மாதிரி வேணால் சிலை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்த நான் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்து நாகம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து 5 தலை கொண்ட நாகம் அவருக்கு வந்து நிழலாக இருந்து அவரை காத்துட்ருக்க மாதிரி சிலை வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் தான் இருக்கும், ஆனால் அந்த லிங்கத்தை தான் முருகப்பெருமானாக வந்து வழிபடுறாங்க. ஸோ சிவனும் முருகனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சிலை இருக்கக்கூடிய இந்த முருகர் சிலை. அதாவது பாம்பு வந்து முருகப்பெருமானை காத்துட்ருக்கக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிவன் தான் முருகன் அப்படிங்கிறதுக்கு இந்த வடிவம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால தான் நான் சொன்னேன் இந்த கதையோட முடிவில் உங்களுக்கு சிவனும் முருகனும் ஒன்று தான் அப்படிங்கிறது புரியும். நம்ம எல்லாருமே குழம்பிட்டுருப்போம், அது எப்படி சிவனும் முருகனும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழம்பவே தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இங்கே சுயம்பு வேலவனாகவே வந்து முருகப்பெருமான் வந்து காட்சி தந்திருக்காரு. அதை வந்து ஒரு நாகம் வந்து காத்துட்ருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் எப்போவும் சொல்கிறதா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முருகப்பெருமானும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கொண்ட கோயில் வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க முருகப்பெருமானோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு நீங்கள் சொல்லணும். சொல்லும் போது உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.